எங்களை நல்லா புகழ்வாங்க, நல்லா பேசுவாங்க, மோதி மோதி ஒரு தலைவர் உண்டான்னு பேச. ஆனால் ஓட்டு போடும்போது உங்களுக்கு இந்த மண்ணினுடைய சிக்கல் புரியுமா? இந்த மண்ணினுடைய பிரச்சனைகள் என்னங்கிறது ஒரு வட மாநிலத்தவருக்கு எப்படி தெரியும்? பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு இவங்க நம்புறாங்க இல்லையா, அவங்களோட ஓட்டுரிமையை பறிப்பதற்காக இவங்க ஓட்டை திருட போடுறதுக்கு எங்களை குறை சொல்லிட்டு இந்த வேலை. இப்படி நடந்துடும் சார், அப்படி நடந்துடும் சார், பீகாரில் இப்படி ஆயிடுச்சு சார், ஏன் பயமுறுத்துறீங்க? ஏன் மேடம் பயமுறுத்துறீங்க? என்ன ஒரு எத்தனையோ இதுதாங்க உண்மை, பயம் இதுதான் நடந்திருக்கு. நீ ஓட்டு போடல அப்படின்னா உனக்கான அடையாளங்களே, ஐ மீன் ஐடென்டிட்டி கார்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் ரத்து பண்ணுவேன். ஒரு ராணுவ ஆட்சியை அமைப்பதற்கு அன்பான சர்வாதிகாரம் தான். நீங்க அதை மட்டும் பேசுறீங்க. இஸ்லாமியர்களுடைய ஓட்டை பறிக்கிறதுக்காக எடுத்து நடத்தக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான். ஆனால் பாஜகவுக்கு சாதகமாக இருக்குன்றதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. அவங்களை இயக்குற ஒரு கட்சி இருக்கு இல்லையா, பிஜேபி. அவங்களோட பிஜேபி கூட இருக்கிறது எங்களுக்கு தேர்தல் கூட்டம் தான். இன்னைக்கு இருப்போம், நாளைக்கு பிடிக்கலைன்னா ஜனவரியில் கூட கண்டிப்பா பேசணும். முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். லக்ஷ்மி மேம், முதல்ல வந்து எஸ்ஐஆர் ஏன் தேவையில்லை அப்படின்னு காங்கிரஸ் வந்து நினைக்கிறீங்க? ஏன்னா போலி வாக்காளர்களை சுத்தப்படுத்துறதுக்கான ஒரு வேலை அப்படிங்கிறது தான் இது குறித்து வந்து சொல்லப்படுது. நீங்கள் ஆனால் ஏன் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறீங்க? எலக்டோரல் ரோல் கிளீனப், அதாவது அந்த வாக்காளர் பட்டியலை வந்து நிறைய அதில் வந்து ஜங்க் டேட்டா இருக்குது, அதில் வந்து இல்லாதவர்கள் பேர் இருக்குது, இறந்தவர்கள் பேர் இருக்குது, அந்த ஊரில் இல்லாதவங்க பேர் வேறு ஊருக்கு போயிருக்கிறவங்க பேர் இருக்குது. அதெல்லாம் க்ளீனப் பண்ணுறதுக்காக தான் இந்த எஸ்ஐஆருங்கிற இந்த ப்ராசஸை எலெக்ஷன் கமிஷன் வந்து கையில் எடுத்துருக்குறாங்க. அதனால தான் பீகாரில் பண்ணாங்க அப்படின்னு இவங்க சொல்கிற காரணம். பீகாரோட இவங்க அந்த எஸ்ஐஆருக்கு பிறகு இவங்க வெளியிட்ட அந்த வாக்காளர் பட்டியலில் இந்த கிளீனப் நடந்திருக்கா? இல்லையே. அவங்க வந்து போட்டு காமிச்சிட்டாங்க எத்தனை அங்கே இருக்கிற டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டருக்கே 2 இடத்துல 3 இடத்துல ஓட்டு இருக்குது. எத்தனையோ இன்னொரு தவறான டேட்டா என்னென்னா ஜங்க் டேட்டா நிறையா இருக்குங்கிறாங்க. இன்னும் பேர் வந்து தமிழில் எழுதியிருக்கான், கன்னடாவில் எழுதியிருக்கான். எங்கே பீகாரில் இருக்கிற வாக்காளர் பட்டியலில் ஏதோ 1 2 3 அட்ரஸ் இருக்குது. இந்த மாதிரியான தவறுகள் க்ளீனப் செய்யப்படவில்லை. அதே மாதிரி டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் இருக்காங்க. அப்படிங்கிற பொழுது நீங்கள் என்ன காரணம் சொல்கிறீங்களோ அதை நீங்கள் வந்து அங்கே வந்து நிறைவேற்றி காமிக்கல அப்படின்னா உங்களோட ஏதோ உள்நோக்கத்தில் தான் இது பண்ணுறீங்க. சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டுருக்கு. இதோட கான்ஸ்டிடியூஷனாலிட்டி, இதோட லீகாலிட்டியே கொஸ்டின் பண்ணுற ஒரு கேஸ் வந்து போட்டிருக்காங்க. அது வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஹியரிங் நடந்துட்டுருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ எதுக்கு வந்து இன்னும் ஒரு 12 மாநிலங்களில் பண்ண போகிறாங்களா? 12 மாநிலங்களுக்கு எதுக்கு அனௌன்ஸ் பண்ணணும்? நீங்கள் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் மேலே இருக்கிற நம்பிக்கையே, மக்களிடையே அந்த ஒரு முக்கியமான ஒரு டெமோக்ரஸி ஜனநாயகத்தை வந்து காக்க வேண்டிய அந்த இன்ஸ்டிடியூஷனோட நம்பிக்கை வந்து ரொம்பவும் ஒரு லோ லெவலில் இருக்குது. இந்த சமயத்தில் இதை வந்து 12 மாநிலங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது அவங்களோட அந்த உள்நோக்கத்தை தான் நிச்சயமாக வெளிப்படையாக காமிக்குது. இன்னொன்று, இந்த சிட்டிசன்ஷிப்பை டிட்டர்மின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக டாக்குமெண்ட்ஸை கேட்குறாங்க. சிட்டிசன்ஷிப்பை டிட்டர்மின் பண்ணுறதுக்கான அந்த அது வந்து ஒரு ஸ்கில். அந்த ஸ்கில் வந்து இவங்களோட அந்த பிடிஓஸ் கிட்ட இருக்கா அப்படிங்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குறி. அதுக்கான ஆர்கனைசேஷன் இது இல்லவே இல்லை. சிட்டிசன்ஷிப் டிட்டர்மின் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு பாஸ்போர்ட் ஆஃபீஸில் பண்ணுவாங்க. அதுக்காகவே வந்து ட்ரெயின்டு ஆஃபீஸர்ஸ் வந்து யூனியன் கவர்மெண்ட் வச்சுருக்காங்க. எப்படி இவங்களால் ஒரு பிடிஓவால் வந்து இந்த ஒரு குடிமகனோட சிட்டிசன்ஷிப்பை டிட்டர்மின் பண்ண முடியும் அப்படிங்கிறது இது நிச்சயமாக ஒரு சாராரை, அதாவது பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு இவங்க நம்புகிறாங்க இல்லையா, அவங்களோட ஓட்டுரிமையை பறிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு ப்ராசஸ் இது. நிறையா விஷயங்கள் வந்து மேடம் சொல்லியிருக்காங்க, நீங்கள் தான் சொல்லணும். இதை வந்து நம்ம எந்த மாதிரி பார்வையில் பார்க்கணும்னாங்க, ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒரு ஒழுங்கு பண்ணுறதுக்காண்டி செய்கிற விஷயம் தான் இது.
இப்போ ஏஐ உலகத்துக்கு நம்ம போகிறோம். இப்போ டிஜிட்டைசேஷன் வந்து இஸ் இன்னெவிட்டபிள். பண்ணணுங்கிற நிர்பந்தத்துக்கு நாடு வந்துருச்சு. ஏன்னா இனிமேல் டேட்டா மேனேஜ்மெண்ட்டு, டேட்டா மைனிங்கிற ஒரு மாடல் வந்து நம்மளோட கம்ப்ளீட் அரசாங்கத்தோட கண்ட்ரோலுக்கு வரணும். ஆல்ரெடி யூபிஐ வந்ததுனால பேங்க் அக்கௌண்ட்டெல்லாம் டோட்டல் கண்ட்ரோலுக்கு வந்திருக்கு. இப்போ என்ன ப்ராசஸ் நமக்கு தேவையாக போகுதுன்னா கம்ப்ளீட்டாக ஒரு ஃபில்டர் ப்ராசஸ் நடக்கணும். ஏன்னா இப்போ சென்சஸ் பண்ணணும்னு அவங்க ராகுல் காந்தி சொல்லியிருக்காங்க. இப்போ சென்சஸை நோக்கி போகணும். ஒரு சைடு ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ஒரு ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. அதையும் நோக்கி போகிறது நம்ம நாட்டுக்கு we can save lot of money. ஸோ இந்த மாதிரி எல்லா சைட்லேயுமே இங்கே ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இருக்குது. இந்த சைடு காங்கிரஸோட முறையீடு சென்செக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஜாதி வாரியான கணப்புகள் நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க. அதுலேயும் நிறைய குழப்பம் இருக்குங்கிறாங்க. ரிசர்வேஷன் பாலிசிலையும் நிறைய கான்ஸ்டியூஷனில் நிறைய சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வரணுன்ருக்கு. ஏன் இவ்வளோதும் யோசிக்குது ஒரு நாடு? ஏன் இவ்வளோதும் யோசிக்குதுன்னா இப்போ நம்ம இருக்கிற ஈரா இஸ் கம்ப்ளீட்லி வெரி டிஃப்ரெண்ட் ஈரா. இந்த ஈராவுக்கு ஒரு கம்பேட்டபிலிட்டி பில்ட் பண்ணணும். நம்ம இந்த ஓல்ட் ஸ்கூல் ஆஃப் தாட்லேயே நம்ம இருந்துருப்போம் முடியாது. வி கேனாட் கோ ஃபார் லாங் டைம் ஆன் ஓல்ட் ஸ்கூல் ஆஃப் தாட். வி ஹேவ் டு கோ ஃபார் நியூ ஜெனுக்கு போகணும். ஏன்னா நியூ ஜென்ரேஷன் 40% க்ரோ ஆகிருக்காங்க. நம்ம நாடு தான் ஒன் ஆஃப் த யங்கஸ்ட் ஜென்ரேஷன் உள்ள நாடு நம்ம நாடு. இப்போ அந்த மாதிரி நம்ம இருக்கும்போது நமக்கு என்ன பிரச்சனை வந்ததுன்னா இது எல்லாமே வி ஹவ் டு கிரியேட் ஒரு கம்ப்ளீட் ஒரு ஸ்கேல் ரெடி பண்ணி அதில் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு அமாட்டமைஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் இந்த நாடு நம்ம இருக்கிறோம். இது பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு இடத்துல ஆரம்பிக்கணும். நிச்சயமாக நம்ம ஒரு வீடு கட்டினாவே வீடு கட்டும்போது ஆரம்பிக்கும் போது எவ்வளோ குழப்பங்கள் வரும். நம்ம வந்து ப்ளூ பிரிண்ட்லேருந்து ஆரம்பித்து கன்ஸ்ட்ரக்ஷன் போய் திருப்பி அப்ரூவல் வாங்க போகும்போது கூட நிறைய பிரச்சனை வரும். ப்ளம்பிங்கில் பிரச்சனை வரும். பிரச்சனை இல்லாமல் எதையுமே ரேட்டிஃபை பண்ணவே முடியாத உலகத்தில் அது வீடுலேருந்து ஆரம்பித்து நாடு வரைக்கும் சேம் தான். ஸோ நம்ம எப்படி இதை மனசில் எடுத்துக்கணும்? இது ஏதாவது ஒரு இடத்துல பண்ணணும். ஏன் பண்ணணும்னா இந்த பொது வாக்காளர்கள் வந்து ஜெனுவன் வாக்காளர்களாக நம்ம நாட்டில் இருக்கணும். நம்ம மண்ணின் மைந்தர்கள் தான் வாக்களிக்கணும். நம்ம அந்த மண்ணை சார்ந்தவங்களோட வாக்கு பத்திரமாக அந்தந்த பார்ட்டிக்கு அவங்கவுங்களோட கொள்கை ரீதியாக போய் சேரணும். இப்படின்னு ஒரு முடிவு இருக்குது நமக்கு. அந்த மாதிரி முடிவு எடுக்கும்போது இப்போ இந்த மாதிரி எஸ்ஐஆரை வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு நாடு முழுக்க எடுத்துகிட்டு போகிறோம். எந்தெந்த ஊரில் வந்து எலெக்ஷன் வருதோ அதுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னால் ஏன் எடுத்துகிட்டு போகிறோம்னா பூத் கமிட்டி பூத் இன்ஃபர்மேஷன் வந்து ஆல்ரெடி கம்பைல் ஆகிருக்கு எலெக்ஷன் கமிஷனில். இதை ஒரு கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ண வேண்டிய நிர்பந்தத்துக்கு போகும்போது தான் ஒரு ஷார்ட் டூரேஷனில் தான் இது பண்ணணும். இதுக்கு லாங் டைம் கொடுத்தா திருப்பி மால் ப்ராக்டிஸ் அதுக்குள்ளே கிரியேட் ஆகிடும். இது பண்ணக்கூடாதுன்னா ஆனால் அது காலம் போதாதுன்றது தானே சார்? இல்லை காலம் போதாதுக்கு தான் இவ்வளோ பெரிய டீம் ரெடி பண்ணியிருக்காங்களே. ஏன் காலம் வந்து 2 வருஷம் நடந்து இல்லை காலம் ஏன் போதும்னு நான் சொல்கிறேன். மொத்த எலெக்ஷனே ஒரு 15 நாளையில் இந்தியா முழுக்க நடத்தி முடிச்சிடும். இல்லை மேக்ஸிமம் 1 மந்த்தில். இப்போலாம் 1 மாதம் ஆகுது. பிகாஸ் ஆஃப் எலக்ட்ரானிக் யூஸ் பண்ணவங்க 1 மாதம் ஆகுது. 1 மாதத்தில் 140 கோடி மக்களோட ஜனத்தொகையோட வாக்குக்கு போகும்போது அதே 140 கோடி மக்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டில் ஒரு 2 to 3 monthsக்குள்ளே கம்ப்ளீஷன் பண்ணி கொடுக்குறதுங்கிறது இந்த ஹியூஜ் மிஷினரி, கவர்மெண்ட் மிஷினரி, ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் மிஷினரி. இந்த மிஷினரியில் பண்ணுறது ஒன்றும் கஷ்டமே இல்லை. ஏன்னா பாட்டம் அப் தியரியிலேருந்து பார்த்தீங்கன்னா திமுக ஹேவ் அ பெட்டர் பாட்டம் அப் தியரி பிரின்சிபல்ஸ். எங்களுக்கு டாப் டு பாட்டம் ஃபார்வர்டு கம்யூனிட்டிலேருந்து எங்கள் ஓட்டு வரும். எங்களை நல்லா புகழ்வாங்க, நல்லா பேசுவாங்க. மோதி ஒரு தலைவர் உண்டான்னு பேச, ஆனால் ஓட்டு போடும்போது பிக்னிக்கில் இருப்பாங்க. ஸோ அந்த கூட்டத்துக்கு தான் பெரிய எங்களுக்கு தான் பிரச்சனை. என்னன்னா இவங்க போய் அவங்கள பார்க்கவே மாட்டாங்க, அவங்கள என்ரோலே பண்ண மாட்டாங்க. இவங்க சொல்கிற அந்த ட்ரோஜன் ஹார்ஸ் ஃபுல்லாக அதில் சூப்பராக வேலை பார்க்கும். எனக்கு நல்லா தெரியும் இதை மிகப்பெரிய இழப்பு தமிழ்நாட்டில் யாருக்கு வரப்போகுதுன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் இழப்பு வரும். நாங்கள் தான் இதில் ரொம்ப திறம்பட வேலை பார்க்கணும். ஏன்னா எங்கள் வாக்காளர்கள் பூத்துக்கு போகிறதே கஷ்டம். இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டியில் அவங்களை கன்வின்ஸ் பண்ணுறது கஷ்டம். இழப்பு வந்து பாஜகவுக்கு தான். ஆனால் குற்றம் குறையெல்லாம் பாஜக மேலே போட்டுட்டு சைலண்டாக எப்போதுமே திருடுறவன் என்ன பண்ணுவான், பக்கத்தில் இருக்க திருட்டிட்டு ஓடி போயிட்டான்னு போய் சொல்லிடுவான். சொல்லிட்டு மற்றவங்களாம் அவனை பார்த்துட்டு இவன் எஸ்கேப் ஆயிடுவான். அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க ஓட்டை திருட போடுறதுக்கு எங்களை குறை சொல்லிட்டு இந்த வேலை பண்ணிக்கிட்டே இருக்காங்க தொடர்ந்து. ஃபாத்திமா வந்து சொல்லுங்க. சென்சஸ் வந்து ராகுல் காந்தி அவர்கள் எடுக்க சொல்லணும்னு சார் சொன்னார். சென்சஸ்ங்கிறது 10 வருஷத்துக்கு ஒரு முறை உலக எல்லா நாடுகளிலும் 21 வந்து கொரோனாவை காரணம் காட்டி இவங்க எடுக்கல. அவருக்கு இல்லங்க, அவர் பப்ளிக் ரெப்ரசன்டேட்டிவ் சொன்னாருன்னு சொன்னேன். டேட்டா இல்லாத அவர் சொன்னாரு, தப்பு இல்லையே, ஒரு தலைவர் சொல்லலாமே. நம்பர் 2 வந்து
இந்த 18 வயசு நிரம்பியமான இருக்கிறவங்க எல்லாம் சிட்டிசன்ஸ் எல்லாம் வந்து அவங்க வாக்காளர் பட்டியல்ல அவங்க பேர் சேரணும். அது வந்து அப்பப்ப நடக்கும். அது வந்து SIR நடத்தி தான் அதை பண்ணணும்னு கிடையாது. எவ்ரி இயர் தட் இஸ் ஹேப்பனிங். 18 வருஷம் இல்ல மேடம், செக் பண்றதுக்கு ஒரு கால அவகாசம் இல்லை. This is a right time. During enrollment itself checking is happening. No, checking இல்லாத ஒருத்தருக்கு வந்து வாக்காளர் அட்டை கொடுத்துற போறது. நான் தான் உங்கள்கிட்ட ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும். எக்ஸாமினேஷன் போகும்போது ஒரு சீரியஸ்னஸ் வரும் பார்த்தீங்களா? ஃபேமிலிக்கு வரும், ஸ்டூடெண்ட்டுக்கு வரும், வாத்தியாருக்கு வரும், மொத்த கிளைமேட் ஆஃப் எஜுகேஷனே சீரியஸாக இருக்கும்ல. அந்த மாதிரி இது ஓட்டுங்கிறது ஒரு எக்ஸாமினேஷன் மாதிரி வரும்போது இவனே இன்னைக்கு என்ரோல் பண்ணாதான் கூட இந்த தடவை ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு என்ரோல் பண்ணுறதுக்கான இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் இருக்கும். அதுக்கு நடத்துனாங்க டிரைவ் எல்லாம், என்ரோல்மெண்ட் டிரைவ் எல்லாம். இருக்கிற எல்லாரோட ஓட்டிங் ரைட்டும் கேன்சல் பண்ணிட்டு நீ புதுசா படிவம் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது ஏங்க மிஸ் பண்ணணும்? என்ரோல்மெண்ட் டிரைவ் ஆடிங் வேல்யூ தானீங்க அது. உங்கள்கிட்ட வாக்காளர் இது அட்டை இல்லாட்டா நீங்க வந்து என்ரோல்மெண்ட் பண்ணிக்கங்க, நாங்க கேம்ப் நடத்த போறோம். அதுவும் பண்ணிட்டே தானே இருக்காங்க. எங்க அபார்ட்மெண்ட் எனக்கு ஒன்று புரியல. உங்களோட கருத்துல எனக்கு ஒரே ஒரு மேஜர் பேதம் இருக்கு. அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது இப்போ வந்து ரேஷன் கார்டு திருத்தத்துக்குன்னு சொல்லும் போது எல்லாம் ரேஷன் கார்டு திருத்தத்துக்கு போகிறது மாதிரி இது ஒரு திருத்தத்துக்கான வாய்ப்புன்னு சொல்லும்போது ஒரு ப்ரெஷர் ஒரு ஹியூமன் பீயிங் மேலே அவரோட வாக்கை ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய கால அவகாசத்தை ஒரு அரசாங்கம் கொடுக்கும்போது அதை வந்து அவனோட ஒரு சிட்டிசனாக அவனோட பிரதிநிதியாக அதை பயன்படுத்திக்கிறதுல என்ன தப்பு? ஏன்னா நீங்கள் எப்போதுமே எல்லாம் லூஸாக வச்சுக்கணும்னு நினைக்கிறது எந்த விதத்தில் நியாயம்? இது அரசாங்கம் ஒரு வாக்காளருக்கு வாக்கு உரிமைங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த உரிமைக்கான ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணும்போது லெட் தம் கம். உங்க காங்கிரஸ்ல இருந்து நிறைய பேர் சேருங்க. அட்லீஸ்ட் யூ பிரிங் மோர் பீப்பிள் தேர். சார் ஓகே. பாத்திமா வந்து சார் வந்து என்ன சொல்றாங்கன்னா ரீஜனல் பார்ட்டிஸ்க்கு தான் வந்து இது ரொம்ப அளவு கெயின் அப்படின்றத சொல்றாங்க. நீங்க எதிர்க்கிறதுக்கு முதன்மையான காரணமாவே அதுதான் இருக்கு. ஏன்னா இங்க இருக்கிற வாக்குகள் வந்து போயிடும். தேசிய கட்சிகள் குறிப்பா பாஜக போன்ற கட்சிகள் வளருவதற்கு தான் இது வாய்ப்பு அப்படின்னு உங்களோட கருத்தை சொல்லுங்க. இங்க வந்து ஐயா பேசும்போதும் சரி, அம்மா பேசும்போதும் சரி, ரெண்டு தேசிய கட்சிகளுமே வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனல் ரிஃபார்மை பத்தி பேசுறாங்க. அதுல இருக்கக்கூடிய சிக்கல்கள் குறித்து பேசுறாங்க. ஆனா ஒரு தேசிய இன சிக்கலே இதுதான் அப்படிங்கிறது தான் நாங்க முன்வைக்கிற கருத்தா இருக்கு. அப்ப இந்த எலக்டோரல் ரோலை ரிவ்யூ பண்ணணும்னு நினைக்கும் போது அவங்க நிறைய ஆதாரங்களை கொண்டு வந்து முன்வைக்கிறாங்க. 12-13 ஆதாரங்கள் வந்து இங்க முன்னுக்கு வைக்கிறாங்க. அந்த 12 ஆதாரங்களும் நீங்க வந்து எனக்கு வந்து பெரிய பிரச்சனையா தெரியல. இந்த அடையாளங்கள்லாம் இருந்தது அப்படின்னா இவங்களுக்கு வந்து இந்த வாக்குரிமை கொடுக்கலாம். அதற்கு நீங்க வந்து ஃபார்ம் 6 எங்க பயன்படுத்தணும், ஃபார்ம் 7 எங்க பயன்படுத்தணும், ஃபார்ம் 8 எங்க பயன்படுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் அதுல நமக்கு வருது. ஆனால் 13ஆவதாக ஒரு அம்சம் இருக்கு. அது என்ன அப்படின்னா, கடந்த முறை பீகார்ல நடந்த இந்த SIRல 36 லட்சம் பீகாரிகளுடைய வாக்குகள் வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கும், நீக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். அப்ப அந்த நீக்கப்பட்ட அந்த வாக்காளர்களுக்கு வாய்ப்பு எங்க கொடுக்கறாங்க அப்படின்னா, இன்னைக்கு இந்த SIR-னுடைய அந்த 13ஆவது அம்சமாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, அடுத்தது தமிழ்நாட்டுல வருதுன்னு வச்சுக்கோங்களேன். தமிழ்நாட்டு மாநிலத்துக்கு இந்த SIR வருது அப்படின்னா, தமிழ்நாட்டுல ஒரு கான்ஃபிகரேஷனா நீங்க வந்து பீகார்ல உங்களுக்கு நீக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற சான்றிதழை கொடுத்தீங்க அப்படின்னா, நீங்க அங்க இல்ல, அங்க வசிக்கல அப்படின்னா, அங்க உங்களுடைய அப்பா அம்மாவுடைய SIR காப்பியை கொண்டு வந்து இங்க காமிச்சு யூ கேன் கிளைம் ஒரு ஓட்டர்ஸ் ஐடி இங்க அப்படிங்கறத சொல்றாங்க. அப்போ இது ஒரு தேசிய இன அடையாள சிக்கல் அப்படிங்கறத நாம ஏன் முன் வைக்கிறோம் அப்படின்னா, இங்க தமிழர்களுடைய வாக்குகள் வந்து ரொம்ப அவசியப்படுது. இங்க மாநிலத்தை யார் ஆள்றது, யார் ஆளக்கூடாதுங்கிறத தீர்மானிக்க வேண்டியது இந்த மாநிலத்தை சொந்தமாக கொண்ட மக்கள் தீர்மானிக்க வேண்டிய அவசியமா இருக்கு. இப்ப வடக்குல இருந்து வரக்கூடியவர்கள் எல்லாருமே வந்து இங்க வாங்க, வந்து வேலை பாருங்க, அதுல எங்களுக்கு எந்த ஆட்சேபனமும் இல்லை. நாங்க வந்து வந்தார எல்லாரையும் வாழ வைக்கக்கூடிய தமிழ்நாடு தான், அதனால எங்களுக்கு அது சிக்கல் இல்லை. ஒடிஷா, நீங்க குஜராத், நீங்க இந்த பக்கம் பீகார், ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா, எத்தனையோ மாநிலங்கள்ல இருந்து வராங்க, குறிப்பா வட மாநில இருந்து வராங்க. வருவது பிரச்சனை இல்லை, சிக்கல் இல்லை. வந்து இங்க வேலை பார்க்கறது சிக்கல் இல்லை. ஆனால் ஓட்டுன்னு நீங்க போடும்போது யாரை நீங்க தேர்ந்தெடுப்பீங்க? உங்களுக்கு இந்த மண்ணினுடைய சிக்கல் புரியுமா? இந்த மண்ணினுடைய பிரச்சனைகள் என்னங்கிறது ஒரு வட மாநிலத்தவருக்கு எப்படி தெரியும்? இங்க நீண்ட காலங்களாக பிரச்சனைகள் இருக்கு. காவிரி பிரச்சனையா இருக்கட்டும், முல்லை பெரியாற்று பிரச்சனையா இருக்கட்டும், பாலாறு பிரச்சனையாக இருக்கட்டும், கச்சத்தீவு பிரச்சனையாக இருக்கட்டும், இப்படி அடிப்படை பிரச்சனைகளாக, சிக்கல்களாக நீண்ட ஆண்டு காலங்களாக பல பிரச்சனைகள் இருக்கு. அப்ப அதற்கு தீர்வு காண்பதற்கு இங்க அரசியல் தலைவர்கள் அவசியப்படுறாங்க, நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய பிரதிநிதிகள் அவசியப்படுறாங்க. இப்ப இவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பு வட மாநிலத்தவருக்கு கொடுக்கும்போது அது எவ்வளவு ஆபத்தான
ஒரு விஷயமா மாறும் அப்படின்னு சொல்றோம். நீண்ட காலமாக நம்ம முன்வைக்கிறது சென்சஸ் எடுங்க, அதே மாதிரி எல்லாருக்கும் வெளியில வட மாநிலத்துல இருந்து வராங்க அப்படின்னா ஒரு இன்னலைன் பெர்மிட்ங்கிற ஒரு முறையை வந்து வைங்க. எதற்காக அவங்க இங்க வராங்க, எவ்வளவு நாட்கள் இங்க இருப்பாங்க, எத்தனை ஆண்டுகள் இங்க பணிபுரிவாங்க, அவங்களுக்கு இருக்கக்கூடிய சலுகைகள் என்ன அப்படிங்கிறத இங்க ஒரு வரையறை பண்ணுங்க அப்படிங்கிறத மாநிலத்துக்கிட்டையும் நம்ம வந்து தொடர்ச்சியாக அழுத்தத்தை முன் வச்சுட்டு தான் இருக்கோம். ஆனால் இப்ப இந்த SIRன்னு கொண்டு வரும்போது அது கூடுதலாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பாஜக போன்ற கட்சிகளுக்கு இங்க கொடுக்குது அப்படின்னு தான் பார்க்க முடியும். இங்க நம்ம கிட்டத்தட்ட 1 கோடியிலிருந்து 2 கோடி வட இந்தியர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பல தமிழ் தேசிய தலைவர்கள் முன்னாடி வைக்கக்கூடிய கருத்தா இருக்கு. ஒரு நாளைக்கு படைப்படையாக தொடர்வண்டிகள்ல வரக்கூடிய வட மாநிலத்தோட நம்மளால பார்க்க முடியுது. அப்போ இது அடிப்படையிலேயே தமிழர்களுக்கான உரிமை சிக்கல் அப்படிங்கறத நம்ம முன்வைக்கக்கூடியதா இருக்கு. இங்க வேலைவாய்ப்பு உரிமைகளும் நமக்கு பறிப்போய்கிட்டு இருக்கு. காரணம் வட இந்தியர்களுடைய வருகை அப்படிங்கறத நம்மளால முன்வைக்க முடியுது. அதே மாதிரி அப்ப யார் தீர்மானிக்கணும் ஒரு பிரதிநிதிய, ஒரு தொகுதியினுடைய பிரதிநிதி அப்படின்னு வரும்போது அதுல வட இந்தியர்களுடைய ஆதிக்கம் இருக்குது அப்படின்னா அது பெரிய பாதிப்பை, நம்மளுடைய உரிமையை, நாம எப்பவுமே ஒரு ஃபெடரலிஸ்டிக் ஸ்ட்ரக்சரை தான் நம்ம முன்வைக்கிறோம். அந்த மாதிரியான ஒரு சுயாட்சி தத்துவத்தை தான் நம்ம வந்து முன்வைக்கிறோம். அதற்கே ஒரு பங்கம் விளைவிக்கக்கூடிய வகையில, ஒரு ஊர் விளைவிக்கக்கூடிய வகையில தான் இந்த மாதிரியான நடைமுறைகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து குற்றமாக முன்வைக்கிறோம். டெஃபினட்டா வந்து ஒரு ஒரு அவங்களோட வியூ பாயிண்ட்ல வந்து நிச்சயமா ஒரு சாராம்சம் பீகாரிஸ்க்கு இங்கே ஓட்டு உரிமை அந்த கணக்குக்கே நான் போல. அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, முக்கியமான கருத்து என்னன்னா, நம்ம மண் சார்ந்த இருக்க பிரச்சனைகளை அவங்களுக்கு தெரியாது. அது சார்ந்து கொள்கை ரீதியாக நம்ம போராடும் போது அவங்களோட வாக்கு வங்கி வந்து யாரோ ஒரு முகத்தை காமிச்சு இந்த ஓட்டு போடுன்னு சொல்லும்போது இங்கே இருக்கிறவங்க அதுக்கு ஓட்டு காசு பண்ணும்போது இந்த வெற்றிங்கிறது மாற்றத்துக்கு போகும்போது நம்ம மண் சார்ந்த போராட்டத்துக்கான வெற்றிகள் கிடைக்காம போயிடும். ஓட்டுல வந்து இந்த மாதிரி குவாண்டம் ஆஃப் ஓட்டுல ஜெயிச்சிருவாங்க, ஆனா மண் சார்ந்து நம்மளோட போராட்டத்துக்கான ஒரு வெற்றி இழந்துருவோம். I appreciate that. It's very concerned that. அதில் ஒன்றும் எனக்கு ஒன்றும் மாற்றம் கருத்துல. ஆனால் நம்ம பாரதங்கிற ஒரு பெரிய நாட்டில் இந்த மாதிரி ஒரு இறையாண்மையில் என்ன சிக்கல் வந்துருதுன்னா, நம்ம லிங்கிஸ்டிக்காக நம்ம ஸ்டேட்டை பிரித்து வச்சுருந்தா கூட, வரமுறைப்படுத்தியிருந்தா கூட நம்ம பாரதமாக ஒன்றா தான் இருக்கும். யார் வேணால் எங்கே வேணால் போகலாம், பாரதமாக ஒன்றா இருக்கும். ஏன்னா நம்ம ஒன்றும் விசா வாங்கிட்டு ஒரு ஸ்டேட்டுக்கு இன்னொரு ஸ்டேட்டு போகிறதே கிடையாது. இப்போ இதே பிரச்சனை அவங்களும் நினைப்பாங்களே. இப்போ தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் மும்பையில் போய் வேலை பார்ப்பாங்க, திருநெல்வேலிக்காரங்க நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய படித்தவங்க நிறைய பேர் மும்பையில் இருப்பாங்க. அவங்களும் அதே பிரச்சனையை யோசிக்கலாம்ல, அவங்களுக்கும் அதே ப்ராப்ளம் வரும்ல. ஒரு நிமிஷம், அதே ப்ராப்ளம் வரும். நான் வந்து உலகமயமாக்க ஒரு அமைப்பில் இருக்கும்போது பாரத தேசத்தை எடுத்துக்கிட்டு நான் அமெரிக்காவோட எதாவது ஒப்பிட பார்க்குறேன்னா, நம்ம இந்தியர்கள் நிறைய பேர் அமெரிக்காவில் இருக்காங்க. இந்த ட்ரம்ப் வெற்றிக்கு மெயின் காரணமே இந்தியர்களோட வாக்குன்னு சொன்னால் கூட இந்தியர்களுக்கு வாக்கு வாங்கிட்டு நிறைய எகென்ஸ்டாக கூட இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு நம்ம டெய்லி பேப்பரில் படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து ஒரு டெஃபினட்டாக ஒரு வேஃபர் தின் இஷ்யூ இருக்கு. இஷ்யூ இல்லைன்னு நான் சொல்ல முடியாது. ஆனால் அது பாஜக சாதகமாக இருக்கு. அப்ரிஷியேட் ஹர் வியூ பாயிண்ட். மண்ணோட உணர்வுக்கு நான் பார்க்கும்போது கவலை பண்ண முடியும். ஏன்னா பாஜகவுக்கு என்ன பிரச்சனை வந்துருன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் என்னதான் தலைநகரத்துலேருந்து பண்ணாலும் கர்நாடகாவில் அரசாங்கம் பண்ணும் போது அவங்க கர்நாடகத்தை சார்ந்து தான் அரசாங்கம் பண்ணுற மாதிரி ஒரு நிர்பந்தத்துக்கு போயிடுவாங்க. ஏன்னா அங்கே இருக்க வாக்காளர்கள், அங்கே இருக்க அமைச்சர்கள், அங்கே இருக்க அரசாங்கம் பாஜக அரசாங்கமாக இருக்கும்போது கூட அவங்களுக்கு அந்த நிர்பந்தம் வந்துடும். அதனால இந்த கொள்கை ரீதியான பிரச்சனை எங்கே போய் டைல்யூட் ஆயிரும்னா, ஜெயிச்ச பிறகு கூட அந்த ப்ரெஷர் கிரியேட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ரிசர்வேஷன் பாலிசியில் நம்ம அவங்க பழைய எடப்பாடி அவங்க கவர்மெண்ட்டில் வன்னியரோட இடஒதுக்கீட்டில் கூட பார்த்தீங்கன்னா அது அரசாங்கம் வந்தால் கூட அந்த இடஒதுக்கீடு பிரச்சனையை நீங்கள் வந்து டிஃப்யூஸ் பண்ணிட முடியாது. அது எக்ஸிஸ்டண்ட்டில் தான் இருக்கும். பிகாஸ் அது அந்த நாட்டோட பிரச்சனை, அந்த ஊரோட பிரச்சனை. அந்த ஊரோட பிரச்சனையை தீர்க்காத எந்த அரசியல் அமைப்பும் அடுத்த முறை தோல்வியை தான் காட்டுருவாங்க. ஆனா பாஜகவுக்கு சாதகமா இருக்குன்றதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. அது கவர்மெண்ட் ஆஃப் ஃபார்ம் ஆகும். பாஜகவுக்கு சாதகம்னு சொல்ல, ஒரு இந்தியருக்கு அது சாதகமான விஷயம்னு நான் சொல்றேன். இதுல அரசியலே பார்க்கணும். காங்கிரஸ்ல இருந்து நிறைய பேர் வந்திருப்பாங்கல்ல. இப்ப பீகார்ல இருந்து வரவங்க அவ்வளவு பேருமே பாஜக காரங்களா என்ன ஃபுல் குவாண்டமும் எவ்வளோ ஊர்ல வந்து காங்கிரஸோட ஆட்சி இங்க இருக்குல்ல. இப்ப அதுல உங்க வர்றவங்கலாம் வந்து இப்ப ராஜஸ்தான்ல இருந்து நிறைய பேர் வருவாங்க, பஞ்சாப்ல இருந்து நிறைய பேர் வருவாங்க. இப்ப அங்கெல்லாம் வந்து நம்ம அரசியல்லாம் யோசிக்க வேண்டிய பெரும்பாலும் இந்தி மாநிலங்கள்ல இருந்து உத்தரப்பிரதேஷ், பீகார்
அது ஒரு மித்துங்க, அது ஒரு ஃபீல் குட் ஃபேக்டர். ஏன்னா எங்களுக்கு 18 கோடி மெம்பர்ஸ் உள்ள பெரிய லார்ஜ் பார்ட்டி இந்த வேர்ல்டு, அதனால அப்படி ஒரு மித்து இருக்க தான் செய்யும். அது பண்ண முடியாது. அப்போ நாங்க கஷ்டப்பட்டு உருவாக்கினது மாதிரி ஒரு நம்பிக்கையை மற்ற தேசிய கட்சிகளும் உருவாக்கலாமே. நாளைக்கு வர்றவங்க எல்லாம் காங்கிரஸ்லேருந்து வந்தவங்க கூட நாங்கள் வேணா இன்னொரு தடவை பேசிக்கிறோம். அது யாருங்க? இது வந்து ஓப்பன் ஃபோரங்க. அரசியல் பாப்புலேஷன் கம்ப்ளீட்டாக வந்து இந்தியாங்கிற பாரதத்தில் நீங்கள் டோபோகிராஃபிக்கலாக நீங்கள் வந்து பிரித்து வாழவே முடியாதுங்க. யூ ஹாவ் டு லிவ் யுனைட்டடாக தான் வாழணும். சிஸ்டர் சொன்ன மாதிரி அங்கே இருக்க பிரச்சனைக்கான காரணங்களை அது அரசியல் அணுகுமுறை இருக்குமே ஒழிய வாக்கு அணுகுமுறையில் அது தோற்று போயிருந்தது என்னோட. 2 பேருக்குமே நிறைய விஷயம் இருக்கும். அக்கா கிட்ட போயிட்டு வேணா வரேன், இல்லை நீங்கள் ஒரு பாயிண்ட்டுக்கு மட்டும் நான் சொல்லிடுறேன். அதாவது சொல்றாங்க இந்த மாதிரி அது நல்ல விஷயம் தானே, மற்றவங்க இது இந்தியான்னு கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்தியா தட் இஸ் பாரத் ஷல் பி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான். நமக்கு மொழிவாரியாகத்தான் மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு. வேற எல்லா நாடுகள் எடுத்தாலும் மொழிவாரியாகத்தான் ஒவ்வொரு நாடுகளுமே பிரிஞ்சிருக்கு அப்படிங்கிறதுல நமக்கு மாற்று கருத்து இல்லை. இப்போ அவங்களும் அந்த அவேர்னஸ்க்கு வந்துட்டாங்கிறது சமூக வலைத்தளங்களை நம்மளால பார்க்க முடியுது. இப்போ கர்நாடகாக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டுல சீமான் மாதிரி இங்க யாருமே பேசலையே, அது எவ்வளவு சரி. இப்ப ஐயாவே சொன்னாங்க, எவ்வளோ இர்ரெஸ்பான்சிபிளா வந்து ஓட்டர்ஸ் இருக்காங்க. அன்னைக்கு ஒரு எலெக்ஷன் டேவை ஒரு ஹாலிடேவா கன்சிடர் பண்றாங்க, அதை ரெஸ்பான்சிபிளா சிட்டிசன்ஸ் எடுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்போ இந்த சீர்திருத்தம் அவசியம் அப்படிங்கிறேன். அப்ப எனக்கு உன்னுடைய மாநிலத்துல உன்னுடைய வாக்கு அவசியம்ங்கிற முறையை ஒரு விழிப்புணர்வா நம்ம மாத்தணும். அப்ப அதற்கு அந்தந்த மாநிலத்துக்கு போய் அவங்க வாக்கு செலுத்தணும். நீங்க எங்க இருந்து வரீங்களோ அந்த மாநிலத்துக்கே போய் உங்களுக்கான வாக்குகளை தேர்வு பண்ணிட்டு வாங்க. இப்ப நீங்க உங்க மாநிலத்துல உங்க மாநிலம் சிறப்பா இருந்தது, இண்டஸ்ட்ரீஸ் நல்லா இருக்கு, எல்லா வேலை வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னா எதுக்கு நீங்க அங்க இருந்து இந்தியாவுக்கு ஐ மீன் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய தேவை வருது? அப்போ முதல்ல இங்க ஏன் நல்லா இருக்குன்னு நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க? தமிழ்நாடு சிறந்த மாநிலம் தான். நம்ம அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நம்ம கம்பேரிட்டிவ்லி நம்ம சொல்றோம். நம்ம மரபணுனால இல்ல நாகரிகம் படைத்த இல்ல, அதை தாண்டி இங்க நிறைய வேலை வாய்ப்புகள் நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா? அவங்களுக்கே ஒரு விழிப்புணர்வு வரும். ஏன் நம்ம மாநிலத்துல வந்து நமக்கு போதுமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை, எதுக்கு போதுமான வேலை வாய்ப்புகள் இல்லை, எதுக்கு போதுமான கல்வி சிறப்பாக இல்லை அப்படின்னு அவங்களுக்கே ஒரு அவேர்னஸ் வரும். அப்ப அந்த வாக்கினுடைய அவசியத்தன்மை அந்த ஒரு வாக்காளருக்கு ஏற்படுத்துவதற்கு கூட இந்த சீர்திருத்தம் என்பது இந்த முறை வந்து அவசியமற்றது அப்படிங்கிறத நாங்க முன்வைக்கிறோம். ஓகே, அதிமுக வந்து வரவேற்றிருக்காங்க, என்ன காரணம்? இல்லை, அது வந்து 21 வருஷங்களா இது நடக்கலை, நடக்கணும். நடக்கிறதுனால வந்து இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நடப்பதற்கு முன்னே வந்து நீங்கள் வந்து ஒரு பீதியை கிரியேட் பண்ணாமல் அப்படி நடந்தால் அது நடக்காமல் தடுப்பதற்கான வழிகள் என்ன இருக்குங்கிற ஒரு விழிப்புணர்வு உண்டாக்கலாம். இப்போ காங்கிரஸ் வந்து ஓட்சோரின்னு சொல்லி இந்தியா முழுக்க கையெழுத்து இதெல்லாம் நடத்தி ஒரு விழிப்புணர்வு உருவாக்குறாங்க. ஐ மீன் இங்கே தமிழ்நாட்டில் கூட எல்லா இடங்கள்லையும் இது நடந்துட்டு அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் விழிப்புணர்வை உண்டாக்குவதற்கும் ஒரு முதல்வராக ஒரு பீதியை உருவாக்குறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த சேஞ்சஸே நடக்கக்கூடாதுன்றீங்களா? இல்லை இந்த மாதிரியான ஒரு தேர்தல் வாக்காளர் சீர்திருத்தம் அப்படிங்கிறது காங்கிரஸ் பீரியட்லேயும் நடந்திருக்குது. அப்போ ஒரு 21 வருஷம் நடக்காத ஒரு விஷயத்த நடத்துகிறோம். அந்த நடக்கணும் அப்படிங்கிறத அதிமுக வரவேற்குது. ஏன் வரவேற்குது அப்படின்னீங்கன்னா, இப்போ ஆர்கே நகர் தொகுதியில் வந்து போலி வாக்காளர்கள் இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்தபோது அந்த குற்றச்சாட்டை வந்து தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கிட்டு ஒரு 31 வாக்காளர்கள் 31,000 வாக்காளர்கள் பேரை நீக்குச்சு. அதே மாதிரி தான் வந்து உங்களுக்கு ஈரோடு கிழக்குல 40,000 வாக்கு. அப்போ ஏதோ ஒரு மால் பிராக்டிஸ் நடக்குது. அது இந்த பார்ட்டி தான் பண்ணும், அந்த பார்ட்டி தான் பண்ணும், இந்த பார்ட்டி தான் பண்ணணும்னு நம்ம இதை வந்து என்னன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டியோட இஷ்யூவாக தான் மாத்திரமே ஒழிய இது வந்து ப்ராப்ளம் ஆஃப் எவ்ரி சிட்டிசன் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு யாருமே வரதில்லை. இப்போ என்னன்னா, இப்போ இந்த 26 தேர்தல் நடக்குது அப்படிங்கும்போது அவங்க ஜெயிச்சிடக்கூடாது, இவங்க ஜெயிச்சிடக்கூடாது. அப்போ நீங்கள் அவங்க ஜெயிச்சிடக்கூடாது, இவங்க ஜெயிச்சிடக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நல்ல கவர்னன்ஸ் தான் தாங்க. நீங்கள் நல்ல கவர்னன்ஸ், நல்ல அரசை கொடுக்கறதுக்கு பதிலாக என்ன பண்ணுறீங்க, ஒவ்வொரு மக்களையும் இந்த அரசாங்கமாக நீங்கள் பயமுறுத்துறீங்க. அதுதான் எனக்கு திமுக செய்து இந்த எஸ்ஐஆர் விஷயத்தில் திமுக செய்கின்ற விஷயம். பீகாரில் இப்படி நடந்துச்சு, ராகுல் காந்தி வந்து அதை எதிர்த்து போரிட்டார். இங்கே வந்து பெங்களூரில் ஒரு பகுதியில் இப்படியெல்லாம் நடந்தது அப்படின்லாம் நீங்கள் வந்து காட்டுறீங்க அப்படின்னு சொன்னால், சார் நீங்கள் இதை ஒரு விஷயத்த மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். நீங்கள் மேனுவலாக இந்த மிஸ்டேக்கை பண்ணவே முடியாது. ஏன்னா இது நடத்துறது எல்லாருமே நம்மளுடைய அதிகாரி, மாநில அதிகாரி.
நம்மளுடைய மாநில அதிகாரிகள் இப்போ நேற்று போட்ட மீட்டிங்லேயே என்ன சொல்கிறாங்க, அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி நடக்கும்ன்றாங்க. வீட்டுக்கு போகிறோம், ஒவ்வொரு வீட்டுக்குமே, ஒவ்வொரு வாக்காளர் வீட்டுக்குமே போகிறோம். ஒவ்வொரு வாக்காளர்கிட்டையுமே நம்ம வந்து ஃபார்ம் 6 கொடுக்குறோம். அவங்க இன்ஃபர்மேஷன் ஃபில்அப் பண்ணி தராங்க. அந்த ப்ராசஸ் இட் வில் டேக் 1 month. இந்த நவம்பர் 4 டிசம்பர் 4 வரைக்கும் அது நடக்கும். February 7 வரைக்கும் நீங்கள் வந்து அதில் மாற்றத்தை உருவாக்கியதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. அந்த வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஒவ்வொரு சிட்டிசனையும் எஜுகேட் பண்ணுங்க சார். இல்லை சார் இப்படி நடக்கும்னு சொல்லி இப்படி நடந்துடும் சார், அப்படி நடந்துடும் சார், பீகாரில் இப்படி ஆயிடுச்சு சார், ஏன் பயமுறுத்துறீங்க? ஏன் மேடம் பயமுறுத்துறீங்க? பயமுறுத்துறோன்னா டேட்டாவை பார்த்துட்டு தானே பயமுறுத்துறோம், எவிடன்ஸோட தானே பயமுறுத்துறோம். என்ன எவிடன்ஸ் பீகார்லேருந்து என்ன நமக்கு சொல்லுது? 69 லட்சம் பேரோட வாக்குரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த லிஸ்ட்டை கூட கோர்ட்டில் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. ரைட்டா இல்லையா? லிஸ்ட்டு நான் அந்த லிஸ்ட்டு யார் யார் பேர்லாம் நீக்கப்பட்டிருக்கோ அவங்களோட லிஸ்ட்டு கோர்ட் வந்து ஃபோர்ஸ் பண்ணி அந்த லிஸ்ட்டை திரும்பி வாங்கினாங்க. ஸோ அது அந்த லிஸ்ட்டை அனலைஸ் பண்ணும்பொழுது ஒரு பேட்டர்ன் பார்த்தோம். சிறுபான்மையர்களோட வாக்கு பறிக்கப்பட்டிருக்கு, பெண்களோட வாக்கு பறிக்கப்பட்டிருக்கு. அப்புறம் இவங்க சொல்கிறாங்கல்ல எலக்டோரல் ரோலில் குளறுபடி இருக்குது, அதை க்ளீனப் பண்ணணும். அந்த க்ளீனப் ஆயிருக்கா? இல்லை. அதுக்கான உதாரணங்களும் வந்து கோர்ட்டில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அதே மாதிரி நான் சொன்னேன், ஏற்கனவே சொன்னேன், டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டருக்கு 2-3 இடத்துல வாக்காளர் டூப்ளிகேட் இருக்கு, ஜங்க் டேட்டா இறந்துட்டாங்கன்னு சொன்னவங்க கூட உங்களோட அந்த இறந்துட்டாங்கிறத ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க. இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு சில பேரோட வாக்குரிமை வந்து வாக்குகள் எடுக்கப்பட்டிருந்தது, அவங்கள வந்து கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களோட ஸ்டேட்டட் ஒப்ஜெக்டிவ் ஆஃப் த எஸ்ஏஆர் ப்ராசஸ் என்ன? இதை கிளீனப், எலக்டோரல் ரோலை கிளீனப் பண்ணீங்களா? பண்ணலை. ஆனால் வேற என்னவோ செஞ்சுருக்கிறீங்க. என்ன செஞ்சுருக்கிறீங்க? சில பேரோட ஓட்டுரிமையை பறித்திருக்கிறீர்கள். என்ன சொல்கிறாங்க திருப்பி ராகுல் காந்தி அவர்கள் வந்து குஸ்பேட்ஸ்க்கு வந்து குஸ்பேட்டியா அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஊடுருவக்காரர்களுக்கு வந்து ஓட்டுரிமை வேணும்னு நினைக்கிறாரு, அதை நாங்கள் நிறுத்துகிறோம், அதான் அவருக்கு பிடிக்கல அப்படிங்கிறாங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ வந்து இவங்க இன்ஃபில்ட்ரேட்டர்ஸை உள்ளே விட்டுருவாங்களாம், வந்து அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ராசஸில் இவங்க வந்து அவங்கள ஓட்டு போடாத பார்த்துக்க போகிறாங்களாம். எப்படி இது வந்து நம்ப முடியுதா இருக்கா? அந்த அங்கே இருக்கிற ஜெனரேஷனாக அங்கே இருக்கிற சிறுபான்மையர்கள், இஸ்லாமியர்களுடைய ஓட்டை பறிக்கிறதுக்காக செய்யப்படுகிற ஒரு மேற்கோள் எடுத்து நடத்தக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸே தவிர இது வந்து குஸ்பேட்டின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன், அங்கேயே 5 ஜெனரேஷன்ஸ் 10 ஜெனரேஷன்ஸ் இருந்திருப்பாங்க, அவங்களோட ஓட்டை வந்து பறிக்க போகிறாங்க எஸ்ஐஆருங்கிற பேரில். அதுக்கான ஒரு ப்ராசஸ் தான் அது. எப்படி? அதனால தான் பயன்படுத்துகிறோம். பார்த்துட்டோம், எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். அந்த இறந்தவர்கள் பற்றின ஒரு டீட்டெயில் சொன்னீங்க இல்லையா, இத்தனை பேர் இறந்தாங்க அப்படின்னு கொண்டு வரது. அது பார்த்தீங்கன்னா அந்த சேம் ப்ராப்ளம் இஸ் இன் தமிழ்நாடு ஆல்சோ. 2016 ஜான்வரியில் நினைக்கிறேன், RS பாரதி அவர்கள் கோர்ட்டுக்கு போனார். எங்ககிட்ட வந்து போலி வாக்காளர்களை எல்லாம் நீக்குவதற்கான சாஃப்ட்வேர் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு எல்லாம் கோர்ட்டில் அதை சப்மிட் பண்ணுறது கூட ட்ரை பண்ணார். சரிங்களா? அப்போது வந்து எழுப்பப்பட்ட குற்றச்சாட்டுமே என்ன அப்படின்னீங்கன்னா, ஈவன் முதல்வரோட குளத்தூர் தொகுதியில் கூட இறந்து போனதாக சொல்லப்படுகின்ற 4000 வாக்காளர்களோட இது ஒன்று அங்கே இருக்குது அப்படின்றது சொல்லப்பட்டது. அப்போது அந்த இறந்து போனவர்களை காமிக்கிறது அப்படிங்கிறது இட்ஸ் ஆல் ஓவர் இந்தியா இந்த ப்ராப்ளம் இருக்குது. தமிழ்நாட்டில் நீங்கள் உங்கள் தலைவர் தங்கபால் கலந்து கொண்டார் மீட்டிங்கில் இல்லையா? என்ன பிரச்சனை சொல்கிறீங்க? இதுதானே பிரச்சனைன்னு சொல்லணும். நீங்கள் என்ன பிரச்சனை நீங்க சொல்லியிருக்கணும். இவங்க அவங்களோட அந்த ப்ராசஸ் மேலேயே நம்பிக்கை இல்லைங்க எங்களுக்கு. இல்ல அப்படி அதே இவங்களோட ஸ்டேட்டட் அதையும் சொல்லிருக்கணும். காங்கிரஸ் as a party அவங்க பார்ட்டி ரெப்ரசன்டேட்டிவா கலந்துகிட்ட மிஸ்டர் அவர் அதுதான் சொல்லிருக்காரு. தங்கபால என்ன சொல்லிக்கணும், இந்த ப்ராசஸ் மேல எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு அவர் சொல்லவே இல்லை. நிச்சயமா மழை காலத்தில் இது நடைபெறுகின்றது, அதுவும் தமிழ்நாட்டு முதல்வர் அதான் சொல்றாரு. அப்ப என்னன்னா நாங்க திரும்பவும் இங்க என்ன சொல்றோம்னா, ராகுல் காந்தி ஒரு சிங்கிள் பர்சனா உட்காந்துக்கிட்டு ஆல் ஓவர் இந்தியா வந்து நீங்க வந்து இன்ஃபில்ட்ரேஷன் இது ப்ராப்ளம், ஆமா மேற்கு வங்கத்துக்கு ப்ராப்ளம், பார்டர் ஒட்டி இருக்க ராஜஸ்தானுக்கு ப்ராப்ளம், பீகார் புரிஞ்சுக்கல. இதை நீங்க எல்லா சொல்றேன் இன்ஃபில்ட்ரேஷனை அதை பார்டர்ல நிறுத்தணுமே தவிர யாரோ ஒரு ஆபீசரை போய் நீ வந்து இந்தியன் சிட்டிசனா இல்லையான்னு கண்டுபிடிச்சு அதுக்கு ஏத்த மாதிரி நீ வாக்குரிமை கொடு அப்படிங்கிறது அந்த அதுக்கான ட்ரைனிங்கே சரி. அது கிடையாது. எஸ்ஐஆர் அதை வந்து நீங்க ஒரு பர்பஸா நீங்க சொல்ல முடியாது. அப்புறம் எஸ்ஐஆர்னு
பிஜேபி கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் 2-3 மாநிலங்கள்ல நடந்ததுக்கப்புறம் நம்ம இதை பேசுறோம்ல. பட் இந்த இன்ஃபில்ட்ரேஷன் ஒரு மாநிலத்துல நடந்திருக்கு, அதுவும் மிகப்பெரிய ஃபெயிலியர். இல்ல அது ஃபெயில், அத கோர்ட்ல ப்ரூவ் பண்ணியாச்சு. இல்ல ஃபெயிலியர் சக்சஸ் அப்படின்னு. இப்போ நீங்க கோர்ட்ல அதுல இருந்து அவங்க ஏதாவது பாடம் கத்துட்டாங்கன்னா அதுவும் கிடையாது. ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா don't give the responsibility of enrolling on the electors அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கப்பட்டது. ஏற்கனவே எத்தனையோ வருஷமா ஓட்டு போட்டுட்டு இருக்காங்கன்னா திருப்பியும் நீ இல்ல நான் முடிச்சிடுறேன் ப்ளீஸ், திருப்பியும் ஒரு படிவத்தை நீங்க ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஐயா நம்ம தான் ஓட்டு போட்டுருக்கோமே, they take it for granted. ஆனா மறுபடியும் அதே மாதிரி நீங்க ஃபில் பண்ணாதான் உங்களுக்கு ஓட்டு உரிமை கொடுக்கப்படும். இது நம்ம எல்லாருக்கும் புரியுதா ஒண்ணு, நம்ம எல்லாரோட ஓட்டர் ஐடி கார்டும் இன்னைக்கு ஸ்டாண்ட்ஸ் கேன்சல்டு as of November 4th. அந்த ஓட்டுரிமை கார்டுக்கு வேல்யூவே கிடையாது, எல்லாமே கேன்சல்டு. திருப்பியும் நம்ம போய் படிவம் ஃபில் பண்ணி அவங்க தயவு பண்ணி அங்க இருக்கிற அந்த டிஆர்ஓ தான் வந்து டிஆர்ஓ நீ ஆமாம்மா நீ வந்து உனக்கு நீ இந்தியன் குடிமகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தயவுல இருக்கீங்க. நான் இந்திய குடிமகள்னு ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு டிஆர்ஓ அவங்க தான் நீ இது பண்ண போறாங்க. என்ன ஒரு என்ன எத்தனையோ இதுதாங்க உண்மை, பயம் இதுதான் நடந்திருக்கு. பீகார்ல வந்து எத்தனையோ பேரோட ஓட்டுரிமை பறிக்கப்பட்டிருக்கு. அவங்கள வந்து நீ உன்னோட டேட் ஆஃப் பர்த் சர்டிபிகேட்டை கொண்டு வா, உங்க தகப்பனாரோட டேட் ஆஃப் பர்த் சர்டிபிகேட்டை கொண்டு வா. இதெல்லாம் என்னங்க, இதெல்லாம் இப்படிதான் இப்படி உங்களையும் என்னையும் ட்ரீட் பண்ணா நம்ம எப்படிங்க அதை ஒத்துக்க முடியும்? எப்படி ஒத்துக்க முடியும்? இதுதான் நடந்திருக்கு. உண்மையா சொன்னா ஏன் கோபம் வருது, பயப்படுத்துறதுன்னு ஏன் சொல்றீங்க? ஏடிஎம்கே வந்து எப்பவுமே ஹிஸ்டாரிக்கலி தமிழ்நாடு சார்ந்துதான் எல்லா விஷயத்திலும் ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள்ல when it comes to the state அவங்க வந்து டிஎம்கேவோட ஸ்டாண்டும் ஏடிஎம்கே ஸ்டாண்டும் ஒன்னாதான் இருக்கும். நிறைய விஷயங்கள்ல நீங்க வந்து காவிரி பிரச்சனையா இருக்கட்டும், நீட்டா இருக்கட்டும், எத்தனையோ விஷயங்கள். இன்னைக்கு அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுக்காத அவங்களோட அந்த அவங்களை இயக்குற ஒரு கட்சி இருக்கு இல்லையா பிஜேபி, அவங்களோட அவங்க கிட்ட வந்து அவங்க கண்ட்ரோல்ல கம்ப்ளீட்டா போயிட்டாங்க அப்படிங்கிறது இதுவும் ஒரு எக்ஸாம்பிள். எஸ்ஐஆர்ல வந்து அவங்க வந்து நீங்க சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா நான் சொல்லி முடிச்சிடுறேன், நீங்க சொல்லி நான் சொல்லி முடிச்சிடுறேன், நீங்க நான் சொல்லி முடிச்சிடுறேன், நான் சொல்லி முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க. எப்பவுமே நாங்க ஆக்சுவலி ஏடிஎம்கே கிட்ட இது எதிரே பார்க்கல. நாங்க எல்லா சீஃப் மினிஸ்டர் என்ன சொன்னாரு, நம்ம எல்லா கட்சிகளும் வந்து நிச்சயமா எதிர்க்கணும். இந்த ப்ராசஸை நம்ம வந்து பீகார்ல ரொம்ப க்ளோஸா ஃபாலோ பண்ணிட்டோம், சரியா நடக்கல அப்படிங்கிற பொழுது நம்ம இந்த ப்ராசஸை நிச்சயமா எதிர்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு ஒரு வேண்டுகோளே வைத்தாங்க. ஆனா கூட ஏடிஎம்கே வந்து இப்படி ஒரு ஏடிஎம்கே அவங்களே எடுத்தாங்களான்னு தெரியல, ஏன்னா அவங்க அப்படி எடுக்கிறவங்க கிடையாது. எப்பவுமே வந்து தமிழ்நாட்டு மக்கள் தமிழ் நாடோட நலனை கருதி தான் அவங்க நிறைய இந்த மாதிரி விஷயங்கள்ல ஸ்டாண்ட் எடுப்பாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க இயக்கப்படுறாங்க, அவங்க வேற வழி இல்லாத அவங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. அந்த கொஸ்டினுக்கு நான் சொல்றேன், ஏன்னா இவங்கன்னு மட்டும் கிடையாது, பொதுவா வந்து இந்த டிபேட்ல உட்கார்ற யாருக்குமே ஏடிஎம்கே காங்கிரஸை விட ஜனநாயகத்தை அதீதமாக நம்புகின்ற ஒரு கட்சி, அதை புரிஞ்சுக்கணும் நீங்க, சரிங்களா? அப்போ இன்னைக்கு பிஜேபி வந்தது அப்படின்றதுனால நாங்க ஜனநாயகத்தை காப்போம்னு நீங்க ஒரு கோஷத்தை முன்வைக்கிறதுக்கு முன்னாடி அதுவும் ஏடிஎம்கே ஒரு பார்ட்டியா அந்த விஷயத்தை எப்பயுமே செய்து கொண்டிருக்கிறாங்க. ரெண்டாவது விஷயம், இன்னைக்கு வந்து நீங்க பிஜேபி இயக்குது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா தமிழ்நாட்டில் காங்கிரஸை திமுக இயக்குகிறது. அதனாலதான் ஒரு 80களுக்கு முன்னாடி 45% இருந்த ஓட் பேங்க் காங்கிரஸ்க்கு இன்னைக்கு வெறும் 4% மிக கேவலமாக கீழே. இந்த பிரச்சனையை பேசுவோம் மேடம், எங்களோட வாக்கெல்லாம் எங்களுக்கு இல்ல நீங்க வந்து எவ்வளவு இனிப்பா எவ்வளவு ஒரு அழகா சொன்னீங்க. எங்களோட ஓட் பேங்க் அதே மாதிரி எனக்கு ஒரே ஒரு கேள்வி டிஎம்கேவை இயக்கிட்டு மேடம், எனக்கு ஒரே ஒரு கேள்வி. அதாவது ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அந்த விஷயம் வந்தப்ப அதிமுக வந்து ஆட்சியில் இருந்த காலகட்டத்தில் வந்து அதை எதிர்த்தாங்க. அதுக்கு பிறகு வந்த காலகட்டத்தில் வந்து அதை வந்து ஆதரிக்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. பொதுவாகவே அதிமுக வந்து கூட்டணியில் இருக்கும்போதோ இல்லை வந்து ஆட்சியில் இருக்கும்போது ஒரு ஸ்டாண்டு அப்படி மாறி எடுக்கிறாங்க. அது போன்ற தோற்றமும் உருவாக தானே செய்யுது. அதாவது பிஜேபி ஒரு விஷயத்தை கொண்டு வருது அப்படிங்கிறதுக்காக நான் எதிர்கட்சி வரிசையில் உட்கார்ந்துருக்கிறேன் அப்படின்னு கண்மோ மூடிக்கிட்டு நான் எதிர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் எனக்கு கிடையாது, அதிமுக கிடையாது. அது புரிஞ்சுக்கணும். பிஜேபி கூட இருக்கிறது எங்களுக்கு தேர்தல் கூட்டணி தான். யூ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், இது தேர்தல் கூட்டணி. இன்னைக்கு இருப்போம், நாளைக்கு பிடிக்கலன்னா ஜனவரியில் கூட
ஏதோ ஒரு மனமுறிவு ஏற்பட்டு போகலான்னு போகலாம். அது என்ன வேணாலும் நடக்கும், என்ன வேணாலும் நடக்கும், என்ன வேணாலும் நடக்கும். தேர்தல் கூட்டணிங்கிறது இட்ஸ் ஃபார் ஒன்லி ஃபார் எலெக்ஷன், ஃபார் எலெக்ஷன். சரிங்களா? இது அதிமுகங்கிறதுக்கான கொள்கைகள் வேறு, இவங்களுக்கான கொள்கைகள் வேறு, ரெண்டு பேரும் கொள்கை கூட்டணி கிடையாது அப்படிங்கிறத எங்களுடைய பொதுச் செயலாளர் பல இடங்கள்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிவு பண்ணியிருக்காங்க. கூடுதலாக அதிமுகவுக்கு வந்து ஒரு கேள்வி என்னன்னா, பாஜகவோட அலையன்ஸ்க்கு வந்ததுக்கப்புறம் சிறுபான்மையினர் வாக்குகள் அப்படிங்கிறது அதிமுகவுக்கு வர்றதில்லை. இப்போ குறிப்பாக ஜெயக்குமார்லாம் வெளிப்படையாகவே வந்து சொன்னார், எனக்கு சிறுபான்மையினர் வாக்கு வராதனால தான் என்னை வந்து தோல்வியே அடைஞ்சேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால இது போன்ற விஷயங்கள் வர்றதுனால அதிமுக வந்து ஆதரிக்கிறாங்க அப்படின்ற விமர்சனத்தையும் சிலர் முன்வைக்கிறாங்க. இதன் மூலமாக இப்போ ஏற்கனவே எதிர்க்கட்சிகளோட குற்றச்சாட்டு என்னவா இருக்குது, இதன் மூலமாக சிறுபான்மையினர் வாக்குகள் வந்து நீக்கப்படுது, தங்களுக்கு சாதகமான வாக்குகள் மட்டும் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்றது. ஸோ அதிமுக அதனால தான் ஆதரிக்குது அப்படின்ற விமர்சனங்களை முன்வைக்கிறாங்கல்ல. நீங்கள் வந்து இந்த ஓட்டு சீர்திருத்தம் அப்படிங்கிறத வந்து இது என்னுடைய ஓட்டுரிமையை காப்பதற்கான ஒரு ஜனநாயக நடவடிக்கையாக பார்க்குறீங்களா, இல்லை ஒரு தேர்தல் கட்சியாக நான் வந்து ஓட்டில் இந்த தடவை நான் எலெக்ஷனில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு குறுகிய கால நடவடிக்கையை பார்க்குறீங்கன்றது தான் முக்கியம். அதிமுக இதை எப்படி அணுகுகிறது அப்படின்னா, நீங்கள் ஒட்டுமொத்தமாக இந்த வாக்காளர் பட்டியலை சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தருடைய ஓட்டுரிமையும் காப்பதற்காக ஒரு ஜனநாயக நடவடிக்கை அப்படிங்கிறதாகத்தான் அதிமுக அதை கணக்கில் கொள்வதால் தான் நேற்று வந்து மீட்டிங்கில் கலந்து கொண்ட எங்களுடைய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அதை பற்றி சொல்லியிருக்காரு. இதுதான் அப்போ அவர் சொல்லும்போது கூட இதே குளத்தூர் விஷயத்தை அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. சரிங்களா? அப்போ இங்கே வந்து என்னன்னா, தமிழ்நாட்டிலையும் எல்லா மாநிலங்களிலும் இருக்கிற மாதிரி தமிழ்நாட்டிலையும் இறந்து போன வாக்காளர்கள் இன்னும் இருந்துகிட்டே தான் இருக்காங்க. புதிய வாக்காளர்கள் சேர்க்கப்படுறதுலையும் நீக்கப்படுறதுலையும் பிரச்சனை இருக்குது. அப்போ இந்த ஃபார்ம் 6 யாருக்கு கொடுக்கணும், ஃபார்ம் 7 யாருக்கு கொடுக்கணும், இறந்து போனவர்களை நீக்க சொல்கின்ற அந்த ஃபார்ம் 7, இல்லை நான் ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதிக்கு மாறி போயிட்டேன்னு சொல்கிறதுக்கான ஃபார்ம் 7 யார்கிட்ட கொடுக்கணும், யார்கிட்ட வாங்கணும், இந்த ப்ராசஸ் எல்லாமே நம்மளுடைய அதிகாரிகளை வைத்து தான் நடக்கிறது. அப்படிங்கும் போது ஆனால் அதை நீங்கள் கண்காணிக்கணும்னு சொல்லியிருக்கீங்களே, மாநில அதிகாரிகள் மேலே நம்பிக்கை இல்லை. இல்லை அது சார், இது வந்து என்னன்னா, இப்போ வந்து காங்கிரஸ் எழுப்புகிறது, நீங்கள் வந்து பீகாரில் எப்படி நடந்துருச்சு அப்படிங்கும்போது அப்போ அந்த அச்சம் அப்படிங்கிறது தெரிந்தோ தெரியாமலோ எல்லாத்துக்குள்ளேயும் அது விதைக்கப்பட்டு விட்டது. எல்லாத்துக்குள்ளேயும் அது விதைக்கப்பட்டுருச்சு. எங்கேயோ ஒரு குக்கிராமத்தில் இருக்கிற ஒரு அம்மாவுக்கும் இந்த அவங்களுக்கு ஃபார்ம் 6னா என்னன்னு தெரியாது, ஃபார்ம் 7 எனத்தையும் ஒன்று நீட்டுறாங்க, எனத்தையும் ஒன்று கையில் வாங்கிட்டு போகிறாங்க, என்னென்னமோ டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. இதுதான் அவங்களுக்கு தெரியும். ஒரு அதிகாரிங்கிறதோ இல்லை ஒரு ஊழியரோ அவங்க வீட்டுக்கு பல முறை கேட்டு தான் அந்த போய் தான் அந்த டீட்டெயில்ஸாக வாங்கிட்டு வரோம். அப்படிங்கும்போது நம்ம தேவையில்லாமல் அவங்கள்ட்ட போய் நீ டீட்டெயில் கொடுத்தா இப்படி ஆகிடும், கொடுக்கலன்னு இப்படி ஆகும்போது ஒரு அச்சம் வரும்போது அவன் என்ன பண்ணுவானு, என்ன டீட்டெயில்ஸை நான் சொல்கிறது எதை நான் சொல்ல வேணாதுன்னு ஒரு பயத்துக்குள்ளாகிறோம். என் ரிசல்ட் நீங்கள் இப்படி திரும்ப திரும்ப நம்ம ஒரு விவாதம் அப்படிங்கிறதவே நீங்கள் கன்ஸ்ட்ரக்டிவாக அதை கொண்டு போகணும். திரும்ப ஒருத்தனை எஜுகேட் பண்ணுறது நம்ம மீடியாக்களோட நோக்கமே. எஜுகேட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, டே இப்படி ஆயிரும்டா, டே அப்படி ஆயிரும், சரி இப்படி ஆயிரும்டா அப்படி ஆயிரும்னா அதுக்கு அல்டர்னேட்டிவ் என்ன வச்சிருக்க, அதே பயமுறுத்த நீ தானே சொல்லணும். இப்போ ஸ்டாலின் ஐயா வந்து இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும் சதிக்குதி, அதிகாரம் உங்ககிட்ட இருக்கு சார், உங்கள் ஆட்சியின் கீழே தான் நடக்க போகுது, பண்ண போகிறது பூரா உங்கள் அதிகாரிகள். நீங்கள் அவங்களுக்கு இப்போ ஒரு வாரம் ட்ரைனிங் போட போகிறாங்க. அந்த ட்ரைனிங்கில் என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னு உங்கள் கட்சி சார்பாக போய் 2 பேர் உட்காந்து கவனி. மேடம் சொல்ற கிளீனப் நடக்கணும், அதுல மாற்று கருத்தே கிடையாது. அதை கேம்ப் வச்சு ரொம்ப சீரியஸா அதெல்லாம் பண்ணலாம். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லாரும் படிவத்தை ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ப்ராசஸ் தான் எங்களை வந்து சஸ்பெக்ட் பண்ண வைக்குது. அதுவும் பீகாரில் நடந்தது. ரொம்ப ஒரு சஸ்பீஷியஸான நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதனால தான் பயன்படுத்துகிறோம். இதெல்லாம் நடந்திருக்குங்கிறது. அப்புறம் நாங்கள் பேசல நீங்கள் தேசிய கட்சிக்கு நீங்கள் தானே சொல்லணும் அப்படிம்பீங்க. அதை அங்கே பார்த்துட்டோம், பீகாரில் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத நாட்டுக்கு வந்து எடுத்து சொல்றது. இல்ல இது எஸ்ஐஆர் தேவையில்லை அப்படிங்கிறது இன்னைக்கு பொதுவாகவே நிறைய சீர்திருத்தங்கள் தேர்தல் முறையில கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். நாம ஏற்கனவே குறிப்பிட்டது போல வாக்குச்சீட்டு முறைக்கு நம்ம வந்து திருப்பி மாறணும், நேர்மையாக தேர்தல் நடத்தப்படணும், 2 பை எலெக்ஷன்லாம் அவசியமற்றதுன்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி 2 இடத்துல ஒரே வேட்பாளர் வந்து ஒரே பிரதிநிதியை வந்து நிக்க வைக்கிறது வந்து இட் இஸ் அ டீடியஸ் ப்ராசஸ் அப்படிங்கிறோம். அதெல்லாம் தேவையில்லாத செலவு அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி பை எலெக்ஷன் வைக்கும் போது செலவு திருப்பி இதே அரசாங்கம் தான் எடுக்கணும் அப்படிங்கும்போது அது மக்களுடைய வரிப்பணத்துல தான் போகுது. அதெல்லாமே காசு வரை. அதே மாதிரி தான் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்லாம் கொண்டு வராங்க. அதை நீங்க எதிர்க்கிறீங்களா? இல்ல, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இந்த இறையாண்மைக்கே புறம்பானது அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். எல்லாமே தேசிய இனங்களாக பிரிஞ்சு மாநிலங்களாக இருக்கும்போது அந்த மாநிலங்களுக்கான உரிமைங்கிறது தனி. அப்ப நாங்க எங்களுடைய உரிமையை பேசினா எங்களுக்கு எங்களுடைய பிரதிநிதித்துவம் வேணும் அப்படிங்கிறது தான் நம்ம முன்வைக்கக்கூடிய விஷயமா இருக்கு. எஸ்ஐஆர் அம்மா சொன்னது போல பல லூப் ஹோல்ஸ் இருக்கு. அது எல்லாமே வந்து சஸ்பீஷியஸாகவும் இருக்கு ஒரு வகையில.
அட் த சேம் டைம் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீதியா பேசுறீங்க. ஆனா மேலாப்புல இருக்கக்கூடிய அடிப்படை சிக்கல் யார் பேச போறது? இன்னைக்கும் தேர்தல்ல வந்து காசு கொடுத்து தான் வாக்குகளை வாங்குறீங்க. நேர்மையான தேர்தல் வந்து இங்க நடக்கிறது இல்ல. இந்த எஸ்ஐஆருங்கிறது மாநில மக்களுடைய சிக்கல் மட்டும் இல்லாம மொழி சார்ந்த சிக்கலும் கூட. இந்த மொழி சார்ந்த மக்கள் வாழக்கூடிய இந்த மண்ணில் வந்து வடமாநிலத்தவர்கள் வரும்போது அது கூடுதலான உரிமை சிக்கலா மாறுது. ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல இன்னலைன் பெர்மிட் எல்லாம் நமக்கு இல்ல. கேரளால கூட வந்து 15 இயர்ஸ் அங்க இருந்தாதான் நீங்க வந்து அவங்களுக்கு வந்து ஓட்டர் ஐடி எல்லாம் கொடுக்குறாங்க. நீங்க அப்படி கிடையாது. 2 மாதத்திலேயே அவங்களுக்கு வந்து ஓட்டர் ஐடி வரைக்கும் எல்லாமே கொடுத்துட்றாங்க. அப்படிங்கும்போது அவங்க யார் அட் தி எண்ட் ஆஃப் தி டே எலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா பிஜேபி கை காட்டக்கூடிய ஆட்களை தான், இல்ல ஹிந்தி பேசக்கூடிய தலைவர் வந்து சொல்லக்கூடிய ஆட்களை தான் வந்து தேர்வு பண்ணுவாங்க. அடிப்படை சிக்கல் எல்லாமே வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்கு. நம்மளுடைய உரிமை எதுவுமே மீட்கப்படாது அப்படிங்கிற தார்மீகம் வந்து நம்ம முன்வைக்கிறோம். அதனால எஸ்ஐஆரும் சரி, இந்த தேர்தல் முறையுமே சரி, ஒட்டுமொத்தமாக அமைப்பு மாற்றம் செய்யணும் அப்படிங்கறத நாம் தமிழர் கட்சி முன்வைக்கிறோம். இந்த எஸ்ஐஆர் பக்கம் நீங்க வரும்போது என்ன அப்படின்னீங்கன்னா, இப்ப மேடம் வந்து சொன்னாங்க இப்படியான நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒரு மாசம் யாராவது ஊருக்கு போயிட்டா என்ன பண்றது? இப்ப என்னன்னா, இப்ப எல்லாமே நம்ம டிஜிட்டல் யுகத்துல இருக்கோம். ஸோ நீங்க உட்காந்துட்டு உங்க மொபைல்லையே வந்து கவர்மெண்ட்டோட அந்த எலெக்ஷன் கமிஷனோட வெப்சைட்டுக்குள்ள போயிட முடியும். போயிட்டு என்னோட ஓட்டு இருக்குதா இல்லையான்னு நீங்க உட்கார்ந்த இடத்துல செக் பண்ண முடியும். சரிங்களா? நான் இதை எஜுகேட் பண்றதுக்காக, மக்கள் பயந்து போயிருக்கவங்களுக்காக சொல்றேன். ஒவ்வொரு நாளும் நீங்க அந்த சைட்டுக்குள்ள போய் என் பேர் இருக்குதா, என்னோட என்னோட எல்லா டீடைல்ஸ் இருக்குதான்றத ஒவ்வொரு நாளுமே நீங்க செக் பண்ணலாம். இன்கேஸ் அப்படி இல்லைங்கிற பட்சத்துல நீங்க எங்க புகார் கொடுக்கணுமோ அங்க புகார் கொடுத்து அதை சரி செய்வதற்கு, நிவர்த்தி செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நம்ம இப்படி நடக்கும்னு, ஒரு தப்பு நடக்கும்னு சொல்லும் போது அதை சரி செய்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு டிஜிட்டலா இருக்குதுன்றதையும் எஜுகேட் பண்றது. சாரி டு இன்டரப்ட் அம்மா. ஐயா சொல்லும்போது சொன்னாங்க இன்னைக்கு படித்த பண்பட்ட மக்களை ஓட்டு செலுத்தவே வர மாட்டாங்க. இவங்க இதை வேலை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இங்க பாருங்க, அது வந்து என்னன்னா, நீங்க வந்து இப்படி நான் ஒரு கொஸ்டினை ரைஸ் பண்றதுங்கிறதே ஒவ்வொரு சிட்டிசனையும் நான் டிகிரேட் பண்ற மாதிரி அதை பாக்குறேன். ஏன் அப்படின்னா, எனக்கு என் ஓட்டுரிமை வேணும், நான் இந்தியனா இருக்கிறேன், என்னோட ஓட்டுரிமை வேணும், என்னை சரியானவர்கள் ஆள வேண்டும்னு நினைக்கிற ஒவ்வொரு சிட்டிசனும் ரெஸ்பான்சிபிளா அதை செக் பண்ணுவாங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை, நான் பண்றது இல்லை, நீங்க சொல்ற மாதிரி நான் எலெக்ஷன் அன்னைக்கு சினிமாவுக்கு போய்க்கிறேன், பிக்னிக் போய்க்கிறேன்னு இருக்கவங்கள நான் எஜுகேட் பண்ண முடியாது. பட் நான் ஒரு இந்த நாட்டோட சிட்டிசன், என்னோட மிகப்பெரிய பவரை ஓட் போடுறதா அப்படின்னு நினைக்கிறவங்க செக் பண்ணுவாங்க கண்டிப்பா. அதற்கு அதுக்குதான் நம்ம வந்து எளிமையான தீர்வுகளை முன்வைக்கணும். இன்னைக்கு நீ ஓட்டு போடல அப்படின்னா உனக்கான அடையாளங்களையும் ஐடென்டிட்டி கார்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் ரத்து பண்ணுவேன் அப்படின்னு ஏன் மாநில அரசுகள் இந்த மாதிரியான ஒரு சட்டத்தை உருவாக்க கூடாது? இது ஒரு தீர்வு தானே. இது நீங்க எங்கேயாவது முன் வச்சிருக்கீங்களா? இவ்வளோ டீடியஸான ப்ராசஸை பண்ணி தான் நான் வந்து அட்மினிஸ்ட்ரேஷனல் ரீதியா சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்க ஒரு சிட்டிசன் ஆஃப் இந்தியா, நீங்க தமிழ்நாட்டுல வந்து தேர்தல் வருது, ஓட்டு போடணும் அப்படின்னா நீங்க அந்த மாதிரி சீர்திருத்தங்களை கொண்டு வர கூடாது. சீர்திருத்தம் நடக்கணும்னா இங்க வந்து ஒரு சொசைட்டி மனநிலைமை உங்களை எங்க கொண்டு போய் நிறுத்தணும்னா, ஒரு ராணுவ ஆட்சியை அமைப்பதற்கு அன்பான சர்வாதிகாரம் தான் ஒரு சிறந்த ஆட்சியை ஒரு சொசைட்டியை உருவாக்க முடியும். அம்பேத்கர் உருவாக்கிய இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் இம்மாதிரியான ஒரு ராணுவ அமைப்புடன் கூடிய அப்படிங்கறத எங்கேயுமே அது சொல்லலை. இங்க வந்து ஒரு குடிமகனுக்கான உரிமை, அடிப்படை உரிமை அப்படிங்கிறது அவனோட ஓட்டு போடுறது. அது அவன் ஓட்டு போடுறது வேணாங்கிறது டிசைட் பண்றது அவன். நீ கண்டிப்பா எனக்கு 100% ஓட் பர்சன்டேஜ் வேணுமே வேணும், நீ கண்டிப்பா போய்தான் ஆகணும்னு சொல்லி அவனை தள்ளுவது ஒரு ஜனநாயக 75 வருஷம் பண்பட்ட ஒரு இந்தியாவுக்கு அது சரியாக இருக்காது. அதனால எதையுமே நீங்க ராணுவ கட்டுப்பாடோடு, அதெல்லாம் ரொம்ப ஈஸி மேடம். இல்ல நீங்க இத காட்டமா பாத்தீங்க காட்டோமா, எல்லாமே அரசியல் தானே தீர்மானிக்குது. இன்னைக்கு எல்லாமே அரசியல் தானே தீர்மானிக்குது. அந்த பார்வையில இருந்து பாருங்க, நான் ரொம்ப இந்த மண்ணின் மீது அக்கறை கொண்டு நான் இதை சொல்றேன். ரொம்ப ரெஸ்பான்சிபிளா சொல்றேன். அக்கறை கொண்டு நீங்க பண்றீங்கன்னா 55 வருஷம் காங்கிரஸ் ஆண்டு இருக்கு. இந்திரா காந்தி எமர்ஜென்சியை கூட கொண்டு வந்தாங்க. சரிங்களா? அந்த எமர்ஜென்சி பீரியட்லயே கூட நீங்க வந்து எல்லாமே இந்தியா முழுக்க இங்க ராணுவ கட்டுப்பாடோடு எல்லா விஷயங்களும் நடக்கணும்னு நினைச்சிருந்தா இன்னைக்கு இந்தியாங்கிற நாடே இருக்காது. நீங்க ஒரு ஜனநாயக நாட்டுக்குள்ள எல்லாமே ராணுவ கட்டுப்பாடோடு நடக்கணும், ராணுவ கட்டுப்பாடோடு நீங்க அத மட்டும் ஒரு கட்சியே ராணுவ கட்டுப்பாடோடு இல்ல நீங்க அத மட்டும் பேசுறீங்க. நீங்க அத மட்டும் பேசுறீங்க. ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில இவ்வளவுதான் நம்ம பவர் எக்ஸசைஸ் பண்ண முடியும்னு ஒரு லிமிடேஷன் இருக்குது. அந்த லிமிடேஷனுக்குள்ள தான் நம்ம ஒர்க் பண்ண முடியும். அந்த பியாண்ட் லிமிடேஷன் எது போனாலும் அது இந்த கண்ட்ரிங்கிறது பிரேக் ஆகிறதுக்கான
முதல் ரூலாக தான். எஸ் சார். இந்த மெஸ் வந்து க்ளீனப் பண்ணிட்டாங்க. ஏன்னா எல்லாமே வீட்டிலே டெய்லி குட்டி முழுகிறோம். அது மாதிரி இது ஒரு ப்ராசஸ் ஆஃப் க்ளீனிங் அப் தான். இது க்ளீனிங் அப்புக்கு வந்து ஓட்டர்ஸ் அவங்களோட சிட்டிசன்ஷிப்போட ரிட்டன்ஷனுக்காண்டியும் அவங்களுக்கு இதில் ஒரு பொறுப்பு வேணும், ஒரு அக்கௌண்டபிலிட்டி வேணும். ஏன்னா மக்களும் அக்கௌண்டபிலிட்டியே இல்லாமல் அரசாங்கத்தை குறை சொல்கிறது, இல்லை அரசாங்கம் வந்து மக்கள்கிட்ட பயமுறுத்துறது, இது ரெண்டுமே கரெக்டான. சார் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, பொதுவாக எதிர்க்கட்சிகளுக்கோ மக்களுக்கோ ஒரு சந்தேகம் வருது அப்படின்னா அதை தீர்க்க வேண்டிய இடத்துல தேர்தல் ஆணையம் இருக்கு. எலெக்ஷன் கமிஷனோட ஒர்க் அது அவங்க நேரத்தே ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் கிளாரிஃபை பண்ணி கொடுத்துட்டாங்க. அது இனிமேல் உங்களை மாதிரி ஊடகம் தான் அதை எடுத்துகிட்டு போய் மக்கள். இல்லை சமீபத்தில் வந்து தேர்தல் ஆணையம் மேலேயே நிறைய எதிர்க்கட்சிகள் வந்து பல விஷயங்கள் விமர்சனங்கள் வைக்கிறாங்க. பாஜகவுக்கு ஆதரவாக சார் சாமியார் மேலேயே நிறைய குறை சொல்லும் போது தேர்தல் ஆணையம் எப்படி சார்? எல்லாருமே முற்றும் திறந்த முனிவர்களே நம்ம குறை சொல்லியிருக்கோம் சார் நம்ம நாட்டில். இது குறை சொல்கிறத பற்றி கவலையப்படாதீங்க. இப்போ பொலிட்டிக்கலாக என்ன பார்க்கணும், இந்த மெஸ்ஸை க்ளீனப் பண்ணணும், அதுக்கு வந்து பாலிசி கரெக்டாக இருக்கணும், மக்கள் அதனால பயன் வரணும், மொத்த அரசியல் கட்சிகளும் இதில் சந்தேக பார்வை இல்லாமல் இருக்கணும், பயமுத்தவும் கூடாது. ஒரு காமனாலிட்டி எடுத்துகிட்டு வந்து பிரின்சிபலாக இது ஒரு பாலிசியாக டிரைவ் பண்ணுறோம். அந்த பாலிசியாக டிரைவ் பண்ணுறது எப்படி எக்ஸிக்யூஷன் பண்ண போகிறோன்னு பார்க்குறோம். அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து தீர்வுக்கு நம்ம நோக்கி போகாமல் பயமுத்துறதை விட்டுட்டு வெளியே போகணுங்கிறதுல என்னோட கருத்தும் அது சேம் தான். என்னை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறேன்னா, தீர்வு தான் இதில் முக்கியம். எஸ்ஐஆர் ஓகே, இது ரெக்குவயர்மெண்ட்டாக இருக்குது. அரசாங்கத்துக்கு டிஜிட்டல் உலகத்தில் டிஜிட்டல் ஆங்கிள்லையும் அரசாங்கத்துக்கு ஒரு நிர்பந்தம் இருக்குது. இந்த பாப்புலேஷன்லேயும் நிர்பந்தம் இருக்குது. இது மாதிரி ஊடுருவல்கள் காரணங்களாலேயும் நிர்பந்தம் இருக்குது. இது மாதிரி பல ரீசன்ஸ் இருக்குது. இதை போய் வெட் பண்ணணும், இது வெட் பண்ணி கொடுக்கணுங்கிறது ஒரு பல ரீசன்ஸ் இருக்குது. அது பண்ணி கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறது எல்லா கட்சியும் சர்வ கட்சிகளும் ஒன்று சேர்ந்து, அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்ந்து அதை நோக்கி செயலாக்கமாக இது எப்படி வந்து ப்ரொஃபஷனலாக இது எப்படி கிளாரிஃபை பண்ண முடியுங்கிற ஆங்கிளில் எல்லா கட்சியும் பேசினா நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ இருக்க அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஐயோ இது ரொம்ப தப்பு, ஐயோ இது தப்புன்னு டெய்லி குழந்தைகளை வந்து பூச்சாண்டி காமிக்கிற மாதிரி பயமுறுத்துறது தேவையில்லை. இது நீங்களும் அரசாங்கம் நடத்துகிறீங்க, உங்களோட நிர்வாகிகள் தான் அதை எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க, அவங்க தான் கம்பைல் பண்ண போகிறாங்க என்டையர் இன்ஃபர்மேஷனை. ஏன் பயப்படுறீங்க? பயப்பட வேண்டிய அவசியமே இல்லையே. உங்களோட அரசாங்கம் தானே, உங்களோட நிர்வாகிகள் தானே, உங்களோட ஆளுமைக்கு கீழே தானே இவ்வளோ நிர்வாகிகள் இருக்காங்க. நீங்கள் நினச்சா அவங்கள சஸ்பெண்ட் கூட பண்ண முடியுமே. இவ்வளோ உங்கள்கிட்ட இவ்வளோ அதிகாரத்தை நீங்கள் வச்சுக்கிட்டு அதிகாரத்தை எல்லாத்துலேயும் அரசாங்கம் நடத்துகிற துஷ்பிரயோகம் பண்ணுறீங்க. ஆனால் அதிகாரத்தை செயல்படுத்த வேண்டிய இடத்துல இது தவறு, இது வந்து பொலிட்டிசைஸ் பண்ணிவிட்டு இது பாரதிய ஜனதா கட்சி பிரச்சனை, அவங்க இந்திக்காரங்களை வந்து ஓட்டு போடுறதுக்காண்டி முயற்சி பண்ணுறாங்க, அவங்க ஓட்டு இருக்கிறவங்கள 36 லட்சம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. 3.6 lakhs தான் கோர்ட்டில் கூட கொடுத்ததே 3.6 lakhs தான். ஆனால் 36 லட்சம்னு அந்த புள்ளியை தூக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப பேர். இதெல்லாமே தவறு, இது வேண்டாம். சிஸ்டமேட்டிக்காக இதை கிளாரிஃபை பண்ணுவோம். இன்றைக்கி வந்து டிஜிட்டல் உலகத்தில் இருக்க தமிழ்நாடுல ரொம்ப ஈஸி. மேடம் சொன்ன மாதிரி நீங்கள் வெப்சைட்டில் போங்க, யாரெல்லாம் வெப்சைட்டில் போய் பண்ண முடியும் பண்ணுங்கள். ஆல்ரெடி எலெக்ஷன் கமிஷன் சோஷியல் மீடியாவில் அதை எலாபரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதை புரிதல் இருக்கவங்க நேராக வெப்சைட்டில் போயிட்டு அந்த ஃபார்ம் எல்லாம் ஃபில்அப் பண்ணி கொடுங்க. அதில் நடக்கலைன்னா 1200 பூத்து செட் பண்ணுறாங்க. அந்த பூத்தில் போய் ரெப்ரசன்ட் பண்ணுங்க. 1200 எவ்வளோ பெரிய அஃபிஷியல் டீம், எவ்வளோ பெரிய மமூத்து மிஷினரி ஒர்க் பண்ண போகுது சார். நீங்கள் அதை கேபிட்டலைஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த நாட்டோட பிரச்சனை, உங்களோட ஓட்டு மேலே உங்களுக்கு விருப்பம் இருக்குன்னா, ஓட்டுக்கு காசு வாங்குறதுல இருக்க விருப்பம், உங்கள் ஓட்டை பாதுகாக்கிற விருப்பமும் இருக்கணுமா வேண்டாமா? அதை நோக்கி செயல்படுறது மக்களோட நிர்பந்தத்துக்கு இருக்கணும். ஏன்னா காசு கொடுக்க போகிறதுக்கு நீங்கள் எவ்வளோ பிளான் பண்ணுறீங்க, எவ்வளோ ஸ்ட்ரக்சர் பண்ணுறீங்க, எவ்வளோ டிஜிட்டலை வந்து காசு கொடுக்கறதுக்கு எவ்வளோ தூரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு இப்போவே பெரிய மிஷினரி, பெரிய டீம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கல்ல. ஏன் அவங்கள அந்த டீமை வச்சு அவங்கள ரெக்டிஃபை பண்ணி அவங்கள ப்ராப்பர் ஓட்டர்ஸை கன்வெர்ட் பண்ணி கொடுங்க. அட்லீஸ்ட் நமக்கு இந்த வர பர்சன்டேஜ் கிளாரிட்டியோடு இருக்கும். எந்த பகுதியில் எந்த பூத்தில் எவ்வளோ ஓட்டு வந்தது, அது யாரோட ஓட்டு, எந்த மாதிரி ஓட்டுங்கிற ஒரு கம்ப்ளீட் அனாலிட்டிக்ஸ் எடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வந்து அதில் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். லெட் அஸ் மூவ் டு நெக்ஸ்ட் லெவல் சார். ஓகே மேடம், சொல்ல விரும்புறீங்களா மேடம்? ஏதாவது பதில்கள் இருக்கா? ஓகே ஓகே ஓகே, நன்றி. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.